வாரம் வர 19th மார்ச் அன்னைக்கு 4 பவர் பேக் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. காலையில 10 மணிக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி டிஃபரன்ஸ். அதே 10 மணிக்கு பிகினர்ஸ் வெபினார் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் a tool for investment. அதை தொடர்ந்து 11 மணிக்கு decoding healthcare stocks within Nifty 50. அதே 11 மணிக்கு why insurance why M2W. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. மறக்காம வெபினார்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. புல்லிஷா பேரிஷா? டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வருது, யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பல பேருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பயங்கர குஷி. காஃபியை கபக்குன்னு குடிச்சிட்டு ரொம்ப குஷியாக இருந்தாங்க. என்ன ரீசன்னாக்கா இந்தியன் மார்க்கெட் கிராஷ் ஆகிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஓடி போய் SGX எவ்வளோன்னு பார்த்தாங்க, -300. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. இதே நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய நெடுநாள் நண்பர் சீனியர், அவரும் என்ன மாதிரி ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் முதலீட்டாளர் திரு கோவிந்த் பரீக்குடைய ஒரு இன்டர்வியூவை பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இன்டர்வியூ. அது NDTV ப்ராஃபிட்டுங்கிற சேனலில் இன்னொரு நண்பர் நீரஜ் ஷா, அவங்க 2 பேரும் உரையாடுகிறார்கள். இந்த உரையாடலை காமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்க்கும்போது என்னுடைய எண்ண ஓட்டம் ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகிட்டே இருந்தது. அவர் அதுக்கு முன்னாடியே 2-3 நாள் முன்னாடி என்னை இதை பார்த்துட்டு எனக்கு சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நானும் எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பட் ஏதோ ஒரு காரணத்தினால நான் அதுக்கு முன்னாடி பார்க்கல. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே டாரிஃப் பற்றி ஒரு 1 ஹவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதை போட்டு காமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. கேட்கும்போது என் மைண்டு கிறிஸ்டலைஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அவர் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டை பற்றி, பல விஷயங்களை பற்றி, அதெல்லாம் திரும்பி ஒரு ரீகேப் மாதிரி அழகாக சொல்லிகிட்டே வராரு. அதுவும் ரொம்ப தெளிவான எளிமையான நடையில் சொல்கிறாரு. பட் அதில் மையமான புள்ளி நீரஜ் கேட்பார் கோவிந்த் பாயை, நீ புல்லிஷா இல்லையா இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு. ஐ எம் வெரி புல்லிஷ் அப்படின்னாரு. அந்த வார்த்தையை கேட்கும்போது நான் ஐ பர்ட்ஸ் இன்டு அ ஸ்மைல், சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிரைசிஸ்லேயும் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய மனநிலையை வைத்துக் கொள்கிறான் என்பது தான் அந்த கிரைசிஸை எப்படி அவன் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றறான் அப்படிங்கிறதுக்கான மூலதனம். பணம் இல்லை, மனநிலை தான் மூலதனம். மைண்ட் செட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அவர் இந்த மைண்ட் செட்டை பல சைக்கிளில் வச்சு நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் 90s நான் அதெல்லாம் பார்த்து தான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லணும். நாங்களாம் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம் அந்த காலகட்டங்களில். இப்பவும் பண்ணுறோம். பட் அப்போ இருந்த இன்ட்ராக்ஷன்ஸ் மோர் வேல்யூபிள் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன நிலையில் இருக்கோன்றத பொறுத்து தான் அந்த இன்ட்ராக்ஷன் நமக்கு என்ன தாக்கத்தை கொடுக்குறது நம்ம உணர முடியும். அது உணர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ எல்லாரும் தலையில் கை வச்சுட்டு இருக்கும்போது ஐ எம் புல்லிஷ் அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு முதலீட்டாளனை உருவாக்குகிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் போச்சு, காலியாச்சு, அவுட்டு, புஸ்ஸு, டஸ்ஸுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆயில் ப்ரைஸ் ஏறிச்சு, ஏறினா இந்தியா காலி, உடனே ஒரு கன்க்ளூஷன். அடுத்தது டாலர் ஏறிச்சு, 100 ரூபா போயிடும், எக்கானமி உலகம் பூரா காலி ஆகிடும், அதனால கோல்டு வாங்கு. கிட்டத்தட்ட ஒரு டூம்ஸ்டே பண்டிட்டா தான் நிறைய பேர் இருக்கும் நம்ம சமூகத்தில். இப்படி டூம்ஸ்டே பண்டிட்டா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, உங்கள் சாய்ஸ். நிறைய பேர் இருக்காங்க டூம்ஸ்டே பண்டிட் உலகத்தில். ஸோ யூ ஆர் நாட் அலோன். ஆனால் நீங்கள் டூம்ஸ்டே பண்டிட்டா இருக்கிறது உங்களுடைய எக்கனாமிக் கன்விக்ஷன்னாலேயா அல்லது உங்களுடைய பொலிட்டிக்கல் பயாஸ்னாலேயாங்கிறத நிச்சயமாக இந்த நேரத்தில் நீங்கள் கேள்வி கேட்கணும். கேட்காட்டி அதற்கான பொருளாதார விலையை நீங்கள் உறுதியாக கொடுப்பீங்க. நான் எழுதி கொடுக்குறேன். எக்கனாமிக் கன்விக்ஷன்னால நீங்கள் பண்ணுறீங்கன்னா வெல் அண்ட் குட், நான் அதை மதிக்கிறேன். ஆனால் பொலிட்டிக்கல் பயாஸ்னால நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா அது அறிவுபூர்வமான சிந்தனை இல்லை, நான் அதை நிராகரிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்ல போய் கோல்டை வெரைட்டி வாங்கணும் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. 90,000 ரூபாய்க்கு மேலே. என்ன லாஜிக்? உலகம் அழிஞ்சிரும் அதானே? அப்போ ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க? எல்லாத்தையும் விற்றுட்டு கோல்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போங்களேன். உங்கள் சேனல் எல்லாம் மூடிடுங்க, வீட்டுக்கு போயிடுங்கன்னா ஏன் ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க? ஏன் ஈக்விட்டியை பற்றி பேசுகிறீங்க? அவசியம் இல்லையே. எல்லாத்தையும் நிறுத்திக்குவோம், எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம், எல்லாத்தையும் விற்றுட்டு கோல்டு. அதுவும் எப்படி தெரியுமா, டிஜிட்டல் கோல்டெலாம் வாங்காதீங்க. ஏன்னா பேக்கிங் அண்டர்லைன் கோல்டே இருக்காது. அப்படி கூட ஒரு பிஜியை கலப்பலாமே. மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட கோல்டே கிடையாது.
அதனால அவன் தரமாட்டான ஒரு பீதியை கிளப்பிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா பணத்தையும் பேங்க்ல இருந்து டிரா பண்ணி உங்க ஃபேவரட் நகை கடைக்காரர்கிட்ட போய் பிஸ்கெட் வாங்கி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லாக்கரை வாங்கி பூட்டி வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு, உலகம் அழிஞ்சிரும். அப்புறம் நீங்க உங்க லாக்கர்ல இருந்து கோல்டு எடுப்பீங்க. நீங்க மட்டும்தான் இந்த உலகத்திலே அறிவாளின்னு காமிச்சிக்கலாம். அதை கொண்டு போய் வித்துட்டு என்ன பண்ண போறீங்க, நல்லா சாப்பிடலாம். ஏன்னா அன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்காது, எக்கானமி இருக்காது, வேல்யூவேஷன் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஸோ இந்த டூம்ஸ்டே பண்டிட், அதுவும் அரகுர டூம்ஸ்டே பண்டிட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, பொருளாதாரம் பேசுறாங்களா உண்மையிலேயே அப்படின்னு யோசிச்சு பார்த்தாக்கா என்னால் அதை ஏற்றுக்க முடியலைங்க. அவங்க பேசுறது பொருளாதாரம் இல்லை, அது ஏதோ ஒரு அரசியல். இப்போ இந்த அரசியலை வச்சுட்டு நீங்க முதலீடு பண்ணீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு பிடித்த இனிப்பையும் உங்க பிடிச்ச காரப்பொருளையும் சேர்த்து ஒரே கப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி எந்த டேஸ்ட் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. இதனாலதான் இதையெல்லாம் நீங்க கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணணும், தனிமைப்படுத்தி பார்க்க வேண்டும். ஓகே, அரசியல் பார்வை இருக்கட்டும், நல்லதுதான். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வியூன்றது ஒரு உண்மைத்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். இந்த உண்மைத்தன்மை இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வியூ நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ நம்மளால உண்மையிலேயே புல்லிஷாக இருக்க முடியாது. இப்போ 2020 புல்லிஷ்னஸை நான் இன்னைக்கு டிசெக்ட் பண்ண போகிறேன். புல்லிஷா பேரிஷான்ற ஆர்குமெண்ட்டுக்கு சில லேர்னிங்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். 2020 நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கல்ல, நீங்கள் உண்மையிலேயே இந்தியன் எக்கானமி ரெக்கவர் ஆகும்னு புல்லிஷாக இருந்தீங்களா? வளர்ச்சி பாதைக்கு திரும்பும்ன்ற காரணம் உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு தானே? இல்லை, உண்மையிலேயே இல்லை. இந்தியன் எக்கானமி நல்லா பண்ணாதுங்கிறதா ஆக்சுவல் வியூ. அது எங்கேருந்து வருதுன்னா பொலிட்டிக்கல் வியூலேருந்து வருது. சரி, ஓகே, யூஆர் என்டைட்டில். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்டாக் வியூ டெவலப் பண்ணுறீங்க பாருங்க. அது எப்படி தெரியுமா? இந்தியன் எக்கானமி காலி, ஆனால் இவங்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ குடிக்கிறவன் பிடிக்கிறவனை நம்பி பணத்தை போடுவோம், காசு பண்ணுவோம், வீணா போக மாட்டோம். அப்புறம் எஃப்எம்சிஜி எல்லா நேரத்துலையும் நல்லா பண்ணும். கிட்டத்தட்ட அது ஒரு ஏற்கனவே இருந்த அந்த காஃபி கேன் கான்செப்ட் மேலே ஏறி உட்காந்த ஒரு விஷயம் தான் அது. அதை தழுவி வந்த ஒரு கதை. எப்படி நம்ம சினிமாக்காரன் தெலுங்கு படத்தை பார்த்து தமிழ்ல கதை எடுக்கிறானோ அந்த மாதிரி அதை பார்த்து இங்க ஒரு புனைவு. இதுல என்ன பெரிய இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிங் இருந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப எலிமெண்டரி பேசிக். 90s நான் 91 எழுதின ஐடிசி ஹைபாதசிஸ் என்ன தெரியுமா இன்னைக்கு இருந்தது? ஐடிசி சிகரெட்ல நல்லா பண்ணுவாங்க, சிகரெட் கன்சம்ஷன் குறையவே குறையாது, வால்யூம் growth இருக்கும், கவர்மெண்ட் எவ்வளவு டாக்ஸ் கேட்டாலும் அதை கன்சியூமர்கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க, நம்ம ப்ராஃபிட் நல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிகரெட்ல. செகண்ட் பாயிண்ட் ஐடிசி அக்ரில நல்லா போறாங்க, நல்லா பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, எக்ஸ்போர்ட்ல நல்லா பண்ணுவாங்க. தேர்ட் பாயிண்ட் பேப்பர்ல ஐடிசி ஸ்ட்ராங்கு, நல்ல வேல்யூ ஆடட், அவங்களுக்கே பேக்கேஜிங் தேவை இருக்கு. இந்தியாவில் பேக்கேஜிங் தேவைகள் இன்னும் பல தசமங்களுக்கு டெக்கேட்ஸுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், அதனால ஒன்றும் ஆகாது. ஃபோர்த் ஐடிசி ஃபைனான்சியல் சர்வீசஸ் என்டர் பண்றாங்க, பயங்கரமா பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஃபைனான்சியல் சர்வீஸ் சரியா போல, எக்ஸிட் பண்ணிட்டாங்க ஐடிசி. பேப்பர் ஸ்டடியா பண்ணிட்டு இருக்கு. அடுத்தபடியாக எக்ஸ்போர்ட்ஸ் ஓரளவு பண்ணியிருக்கு. பட் இட்ஸ் ஜஸ்ட் அ சிகரெட் ஸ்டோரி. 91 நான் பார்த்ததுக்கும் 2021 31 வருஷம் கழிச்சு பார்த்ததுக்கும் ஒரே பார்வை தான். இதுல என்ன புதுசா இருக்கு, இன்டெலிஜென்டா இருக்கு, ஆஹா ஓஹோன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபேக்ட் 91 P ratio ITC was even lower than 2021. So இது ஏன் இந்த பார்வை வந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, இட் இஸ் நாட் அ புல்லிஷ் வியூ, இட்ஸ் அ பேரிஷ் பொலிட்டிக்கல் வியூ அண்ட் ட்ரேடிங் வியூ. எனக்கு பாலிடிக்ஸ்ல இதா வியூ, ஆனா எனக்கு மார்க்கெட்ல எப்படியாவது காசு பண்ணணும், அதுக்கு இது தோதா இருக்கு, அதனால இந்த வியூ நான் எடுக்கிறேங்கிறதா அந்த வியூ. இந்த வியூ எப்படி மதிக்கிறது? அதனாலதான் இன்னைக்கு பீப்புள் பண்ண வேண்டியதோட கம்மியா பண்ணியிருக்காங்க. இப்போ ஐடிசி வாங்கி காசு பண்ணவங்களாம் சந்தோஷப்படலாம். பட் நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இதுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னாக்கா, இப்ப நான் ஒரு உதாரணமே சொல்றேன். இப்ப டிராவல் கம்ப்ளீட்டா முடங்கி இருந்தது 2020-21. இப்ப அந்த பாயிண்ட்ல தாமஸ் குக் மாதிரி ஒரு கம்பெனி 30 ரூபாயில இருந்தது. அன்னைக்கு வாங்கியிருந்தா போன வருஷம் 250 ரூபாயில அதை வித்துருக்கலாம், கிட்டத்தட்ட 8 மடங்கு. ஏன் அதை பார்க்க முடியலன்னா, நம்மளால
பொருளாதாரத்தை ஆப்ஜெக்டிவா அசஸ் பண்ண முடியல, நம்ம பொலிட்டிக்கல் வியூ நம்மள அலோவ் பண்ணல. நான் சொன்னது ஒரே ஒரு பங்குங்க, வித்துட்டு வெளியே போயிக்கலாமே. பல பேர் இதை பண்ணிருக்காங்க. இது மாதிரி டசன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் நீங்க பார்த்திருக்க முடியும். ஏன் பார்க்கல? பிகாஸ் யூ ஆர் பேரிஷ் ஆன் த எக்கானமி பட் யூ வாண்ட் டு மேக் மணி இன் த ஸ்டாக் மார்க்கெட். இது பண்ண முடியாது. நான் கோவிந்த் பாயோட இன்டர்வியூ பார்க்கும்போது என் மைண்ட்ல மறுபடியும் வந்த ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னாக்கா, இந்த ஜெக்கில் அண்ட் ஹைட் பர்சனாலிட்டி வச்சுக்க முடியாது. நீ எக்கானமிக்கு கெட்டவன், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லவன். எப்படி முடியும்? உங்க அந்த ரெண்டு முரண்பாடுகளே உங்க மனசுக்குள்ள நீங்க அம்பியா அன்னியனான்ற கன்ஃபியூஷனை உருவாக்கிடும். அதுதான் ஜெக்கில் அண்ட் ஹைடு. கடைசியில் அம்பி கேரக்டர் எடுபடாது, அன்னியன் கேரக்டர் எடுபடாது. அதுதான் முதலீட்டு வாழ்க்கை, அதுதான் நிதர்சனம். இது புரிஞ்சுக்கவே நமக்கு இன்னும் வேலை வரல அப்படிங்கறதுதான் பிரச்சனை. முதலீட்டுக்கு இன்னைக்குமே நம்ம உண்மையா இருக்கணும். பணம் போடுறீங்களா, அது உண்மையா இருக்கணும். எப்படி ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு சேவை செய்ய போனாலோ ஒரு வேலை செய்ய போனாலும் அந்த இடத்துக்கு உண்மையா இருக்கணுமோ, அது போல முதலீட்டுல நம்ம பணத்தை போடும்போது அந்த முதலீட்டுக்கு உண்மையா இருக்கணும். அந்த முதலீட்டுக்கு உண்மையா இல்லாம செய்யக்கூடிய முதலீடு ஏதோ ஒரு காலகட்டத்துல நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். என்னுடைய ஏர்லியஸ்ட் லெசன், என்கிட்ட காசே இல்லாத அன்னைக்கு பக்கத்து வீட்டுல போய் உட்காந்து கத்துக்கிட்டது, நீ செய்யற முதலீட்டுக்கு உண்மையா இரு. நிறுவனங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நல்ல நிறுவனங்களை அதன் தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் மதிப்பு கொடுத்து முதலீடு செய். முதலீட்டுக்கு உண்மையா இல்லாம எக்கானமியை பிலீவ் பண்ணாம எப்படி ஒரு நாள் நல்ல நிறுவனங்களை அடையாளம் காண முடியும்? இப்போ இந்தியா காலி ஆயிடும் அப்படின்னு நான் ஒரு வியூ வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த வியூ வச்சுக்கிட்டு நான் போய் ஒவ்வொரு செக்டரா பாக்குறேன். என்னால எப்படி அப்ஜெக்டிவா பார்க்க முடியும்? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய ஒரு மேதாவித்தனத்தை நம்பிக்கிட்டு செக்டரை பார்க்க ஆரம்பிப்பேன். என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்தா நான் அதை பார்க்க போறேன். ஏன்னா நான் மேக்ரோவை தனியா ஒதுக்கி வச்சிட்டேன். மேக்ரோக்கும் என்னுடைய பார்வைக்கும் சம்மந்தமே இல்லை. மேக்ரோவை பொறுத்தவரைக்கும் இந்தியா காலி, ரூபா காலி, ஆர்பிஐ காலி, டெபிசிட் காலி, இன்கம் டேக்ஸ் காலி, எல்லாமே காலி. இப்படி ஒரு வியூ வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் இந்த பக்கம் போய் கம்பெனியை பார்த்துட்டு ஜீனியஸ் மாதிரி கம்பெனியை பிடிக்க போறேன். இந்த பயஸ் எல்லாம் அந்த வியூக்குள்ள வராதாங்க. அப்ப மார்க்கெட்ல எந்த அளவுக்கு என்னுடைய வியூ உண்மைத்தன்மையுடையதாகவும் நேர்மையுடையதாகவும் நாளைய வளர்ச்சியை புரிந்து கொண்டதாகவும் இருக்கும் பாருங்க. மைண்ட்ல அவ்வளவுதாங்க இருக்க முடியும். யூ cannot have நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். அம்பி பிளஸ் அன்னியன் டசன்ட் ஒர்க். ஜெக்கில் அண்ட் ஹைட் வேலைக்கு ஆகாது. அதுவே நம்மளை அமுக்கி விட்டுரும். இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய நண்பர்கள், எத்தனை நண்பர்கள் என்கிட்ட இந்த மாதிரி பர்சனாலிட்டி வெளிப்படுத்தி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர். பட் அவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது வருத்தம் தான் மிஞ்சும். ஏன்னாக்கா அவங்க இந்த குறைபாடு இல்லாம பொருளாதாரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பேலன்ஸ்ட் வியூவோட பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்றது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. நான் கிரிட்டிசைஸ் பண்றவங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். ஏன்னா ஒரு கட்சியை ஆதரிப்பது அரசியல் ரீதியாங்கிறது எந்த வகையிலும் நான் தப்பா நினைக்கவே இல்லை. நான் காங்கிரஸை 35 வருஷம் சப்போர்ட் பண்ணிருக்கேன் எக்கனாமிக் பாலிசியில. இன்னைக்கு இதே எக்கனாமிக் பாலிசி அவங்க எடுத்தாக்க நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன். உறுதியா சொல்றேன். நான் பாலிசியை சப்போர்ட் பண்றேன். மாறி போச்சுன்னா நான் திடீர்னு அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டு என் வியூவை மாத்திக்கிட்டா நான் என்னுடைய முதலீட்டுக்கு உண்மையா இருக்க மாட்டேன். அதுதான் பிரச்சனை. சோ நீங்க புல்லிஷா இருக்கணும்னா எக்கானமியை எப்படி பார்க்கணும்? இப்ப இந்த டாரிஃப்ல யாருக்கு உண்மையான பாதிப்பு, யாருக்கு வாய்ப்பு, யார் இத பாதிப்பை வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள முடியும், யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, எந்த மேனேஜ்மெண்ட்னால பண்ண முடியும், இதையெல்லாம் நீங்க தேடி போகணும்னா நீங்க எப்படி டூம்ஸ்டே ப்ராஃபிட்டா இருந்துகிட்டு செய்வீங்க சொல்லுங்க? அதே மைண்ட்ல தானே இந்த நெகட்டிவிட்டி இருக்கு. அந்த நெகட்டிவிட்டி உள்ள இடத்துல தான் நீங்க பாசிட்டிவிட்டியை தேட எப்படி முடியும்? பிஹேவியர்லாம் சொல்லி கொடுங்க, நானும் கத்துக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா போடுங்க. ஃப்ரீ ஃபார் ஆல் தாராளமா எழுதுங்க. You can't have such split personalities. No Ambi plus Onion in investing. You can't do both. இந்த சிம்பிள் பேசிக் ட்ரூத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு அந்த 45 நிமிஷம் வீடியோ போய் NDTV ப்ராஃபிட் சேனல்ல பாருங்க. அவங்க எனக்கு காசெல்லாம் கொடுக்கல. என்னுடைய நண்பர், நான் மதிக்கக்கூடிய நபர், முதலீட்டில் கடந்த 25 ஆண்டுகளில் எப்படி வளர வேண்டும் என்று எடுத்து காட்டிய ஒரு மிக முக்கியமான முதலீட்டாளர், சென்னையில் வாழ்பவர். அவருடைய வீடியோ போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் புல்லிஷ் ஆன் இந்தியா. அதுல எந்த விதமான சமரசமும் கிடையாது. இந்தியன் எக்கானமியில வீக்னஸஸ் இருக்கா? நிச்சயமா இருக்கு. எந்த எக்கானமியில இல்ல?
அந்த வீக்னஸை நம்ம எப்படி கையாள்கிறோம் என்பதை நாம அப்ஜெக்டிவா பார்க்கணும். இதுதான் மேக்ரோ அப்ரோச்சா இருக்கணும். ரூபாய் காலி ஆயிடும், எக்கானமி காலி ஆயிடும், அதனால நான் ஐடி ஸ்டாக்கை வாங்குறேன்ற அந்த குதர்க்கம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு ஐடில வலி இருக்கு. இவர் இங்க செய்யாம இருந்திருக்கலான்றதான் என்னுடைய கருத்து. நாளைக்கு ரூபாய் 82க்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அமெரிக்கா என்ன நினைக்கிறான்னா, அவனுடைய காம்படிட்டிவ்னஸ் உயர்த்துவதற்கு டாலரை டிவேல்யூ பண்ண ரெடியா இருக்கும். இந்த வியூவை கம்ப்ளீட்டா ஓரம் கட்டிட்டு அரசியல் பார்வையில இந்தியா காலி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு ருப்பி டிவேல்யூ ஆகிட்டே இருக்கும், சான்ஸே இல்லை, எஃப்ஐன்னு வித்துக்கிட்டே போவான், பணம் வெளியே போயிட்டே இருக்கும், யாராலையும் ருப்பியை டிஃபெண்ட் பண்ண முடியாது. இந்த பானம் எங்க இருந்து வருது தெரியுமா? ரொம்ப மோசமா 2012 ரூபாயின் கிரைசிஸ அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் கையாண்டதில் இருந்து வருகிறது. நான் இப்படித்தான் பண்ணேன், அடுத்தவனும் இப்படிதான் பண்ணுவான், நான் அவுட் ஆயிட்டேன், அடுத்தவனும் அவுட் ஆவான். இதுதான் இது பொலிட்டிக்கல் வியூ. இதுல எக்கனாமிக்ஸே இல்ல. இப்ப நான் 2012 என்ன பண்ணேன்றத சொல்றேன். 2012 இந்த கிரைசிஸ் வந்த போது எப்படி நிதி அமைச்சர் மாற்றப்பட்டார், எப்படி ஆர்பிஐ மாறியது, எப்படி அவங்க ஃபைட் பேக் பண்ணாங்க, 2014 எப்படி அந்த ஃபைட் பேக் ஒரு நல்ல பிளேஸுக்கு வந்தது, அங்கிருந்து அந்த ஃபைட் பேக் எப்படி தொடர்ந்தது, எத்தனையோ மாற்றங்கள் ஆர்பிஐல நடந்தாலும் அந்த ஃபைட் பேக் இன்னி வரைக்கும் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்றத நான் ஒரு முதலீட்டாளனா ஆப்ஜெக்டிவா கெட்டியா பாக்குறேங்க. அதுதான் என்னுடைய புல்லிஷ்னஸுக்கு மூலதனம், அதுதான் என்னோட ரா மெட்டீரியல். சோ இந்த ரா மெட்டீரியல் ஃபார் புல்லிஷ்னஸ் உண்மையானதா இருக்கணுங்கிறதா என்னுடைய பேசிக் பாயிண்ட். நீங்க பொலிட்டிக்கல் என்ன வியூனா வச்சுக்கோங்க, அதை எக்கனாமிக்ஸ்ல கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, ஸ்வீட்டையும் காரத்தையும் சேர்க்காதீங்க, சரிக்காது. இந்த விஷயத்தை ஒரு முதலீட்டாளனா நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்றேன்னு விட்டுருங்க, பணம் உங்களுது, வாழ்க்கை உங்களுது, எதிர்காலம் உங்களுது. இது மூணையும் நீங்க சரியா பண்ணலன்னா யார் பொறுப்பு? இவ்வளவுதான் விஷயம். இப்போ இன்னைக்கு 85 ரூபாய் இருக்கு ருப்பி. 88 ரூபாய் இருந்த போது என்ன சோசியல் கமெண்ட்ரி தமிழ்நாட்டில் இருந்ததுங்கிறத கொஞ்சம் போய் பாருங்க. உண்மையா இருங்க, பி ட்ரூத்ஃபுல் டு யுவர் செல்ஃப். அப்பதான் நீங்க இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்ல இருந்து மீண்டு வருவீர்கள். அப்பதான் உங்களுக்கு ஒரு புதிய பார்வை தெரியும். அந்த பார்வை தெரிஞ்சாதான் நீங்க ஒரு உண்மையான புல்லிஷ்னஸ் ஒரு பேர் மார்க்கெட்ல உருவாக்க முடியும். உங்க புல்லிஷ்னஸ் நியாயப்படுத்தக்கூடிய புல்லிஷ்னஸ் ஆக இருக்க வேண்டும். எக்கானமியில பிலீஃப் இருக்கணும், நிறுவனங்கள்ல பிலீஃப் இருக்கணும். இது ரெண்டும் ஒரு லைன்ல அலைன் ஆகணும். கவர்னன்ஸ் நல்லா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு புல்லிஷ்னஸ் தான் ஒருத்தனை பணக்காரன் ஆகும். இந்த புல்லிஷ்னஸே இல்லாம ஒருத்தன் பணக்காரன் ஆக முடியும் நம்பினாக்கா குட் லக் டு யூ. நிச்சயமா நடக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. இது ஏன் நான் உடச்சி ஓப்பனா பளிச்சுன்னு சொல்றேன்னாக்கா, இது சொல்லனா நிறைய பேருக்கு 5-10 வருஷம் போயிடும். ஆல்ரெடி 3-4 வருஷம் போயிடுச்சு. 10 வருஷத்தை ஒருத்தர் இழந்துட்டா அவன் எதிர்காலத்தை இழந்துட்டான்னு அர்த்தம். அது நடக்கக்கூடாது. எங்கிட்ட நீங்க சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நான் இதை சொல்லதான் போறேன்னு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு இந்த வீடியோ. பேரிஷ்னஸ் எப்ப இருக்கணும், பேரிஷா இருக்கக்கூடாதான்ற ஒரு பாயிண்ட பேசிட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்யலாம். பேரிஷ்னஸ் இருக்கணும். பேரிஷ்னஸ் புல்லிஷ்னஸ்க்குள்ள இருக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க எக்கானமியில புல்லிஷா இருக்கீங்க, ஆனா எக்கானமியில இந்த இடங்கள்லாம் நமக்கு கவலைக்கிடமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு 2 வருஷம் முன்னாடி இன்ஃபிளேஷன் கூட ஆரம்பிச்சது. அப்ப நீங்க இன்ஃபிளேஷன் எங்கெல்லாம் பாதிக்குமோ அந்த இடத்துல நீங்க காஷியஸாவோ பேரிஷாவோ இருக்கணும். அப்போ எங்கெல்லாம் பி ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க பேரிஷா மாறணும். நுகர்வு சார்ந்து ஹை பி இருக்கக்கூடிய இடத்துல இன்ஃபிளேஷன் பாதிக்கும். இன்ஃபிளேஷன் பணவீக்கம் அதிகரிக்கும் போது மக்களுக்கு செலவு செய்யும் சக்தி குறையும், வாங்கும் சக்தி குறையும். அதனால நுகர்வு ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு இடத்துல பாதிப்புக்கு உள்ளாகும். அப்ப அந்த ஹை பிஇல எல்லாம் நீங்க பேரிஷ் ஆகணும். அப்ப நீங்க அந்த இடத்துல ஏஷியன் பெயிண்ட்ஸ், டைட்டன் மாதிரி கம்பெனிஸ்ல, பிடிலைட் மாதிரி கம்பெனிஸ்ல காஷியஸ் ஆகணும். அந்த இடத்துல நீங்க நெகட்டிவா கூட ஆகலாம். அப்ப அந்த எக்கனாமிக் நெகட்டிவிட்டியை நீங்க எப்படி செலுத்தணும்னு ஒரு வழிமுறை இருக்குல்ல, அதுக்கு ஒரு நியாயத்தன்மை இருக்கணும், நியாயப்படுத்தக்கூடியதா இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும். அதை நீங்க பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமாக அந்த பேரிஷ்னஸ் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ஓவரால் எக்கானமி இந்த பேரிஷ்னஸை எப்படி கையாள்கிறது, இந்த இன்ஃபிளேஷன் எப்படி எதிர்கொள்கிறது, இன்ஃபிளேஷன் நம்ம மீண்டு வரும்போது அதை கடந்து வரும்போது என்ன ஆகும்ன்ற ஒரு இடத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சா அந்த இடத்துல நமக்கு புல்லிஷ்னஸ் தெரியும். அப்ப அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ எஃப்எம்சிஜி எப்போ ரொம்ப சரிவுக்கு வருதோ அந்த இடத்துல நம்ம எந்த வேல்யூஷன் சரின்னு பார்த்து நம்ம வாங்குறதுக்கு அது சரியா இருக்கும். இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க, சில ஆண்டுகள், அதுதான் நம்மளுடைய ப்ரிப்பரேட்டரி டைம், மென்டல் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நெகட்டிவிட்டியை வளர்த்துக்கிட்டே போனோம்னா
மென்டல் ப்ரிப்பரேஷனே இருக்காது, அல்லது அரைகுறை மென்டல் ப்ரிப்பரேஷன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 9 வருஷம் நான் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணேன் பிடிலைட்டர் வாங்குறதுக்கு. 2001 2009 வரைக்கும். 2009 நான் வந்து பிடிலைட்டர் லோ பிஇல வாங்கினேன், இந்துஸ்தான் லிவரை லோ பிஇல வாங்கினேன். அந்த 10 இயர் ப்ரிப்பரேஷன் தான் என்னுடைய மென்டல் ப்ரிப்பரேஷன். இப்போ அந்த பீரியட்ல நான் வந்து எக்கானமியை பத்தி மற்ற எல்லாத்த பத்தியும் பேரிஷா இருந்து என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னாக்கா இந்த ப்ரிப்பரேஷன் நடந்திருக்காது. அந்த இடத்துல போய் என்னால் அடிச்சு வாங்க முடியுது. நான் பிடிலைட்டை வாங்கிட்டு 25 ரூபாய் இறங்கிச்சுங்க விலை. 125 100 ரூபாய்க்கு வந்தது. 100 ரூபாயில் நான் பொசிஷனை டபுள் பண்ணேன். இதுதான் புல்லிஷ்னஸுக்கான ஒரு சிம்பிளான ஒரு டெம்ப்ளேட். இப்போ நான் வேண்டாதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 2009 நான் சொல்லட்டுமா, கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, டாக்ஸ் எல்லாம் குறைச்சாங்க, நுகர்வு அதிகரிக்கிறேன்னு. அதனால என்ன ஆச்சு, மேக்ரோ நாசமா போச்சு. பேங்க்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு இன்ஃப்ராக்கு கடனை 2007-8 கொடுத்துருந்தாங்க. இன்ஃப்ரா லோன் கொடுத்தனால எக்கானமி வீக்கன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அசட்ஸ் கிரியேஷன் சரியா நடக்கல, அதுல நிறைய டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்னெல்லாமோ நடக்குது பேங்கிங்ல. எனக்கு பேங்கிங் எக்ஸ்போஷர் 0. அப்ப நான் போயிட்டு கண்ட பேங்க் எல்லாம் தேடி போல. எனக்கு அன்னைக்கு இருந்த ஒரு ஃபைனான்சியல் எக்ஸ்போஷர் ஐடிஎஃப்சி, அதை கம்ப்ளீட்டா விட்டு வெளியே போனேன். இப்போ இந்த எக்கனாமிக் அலைன்மெண்ட் நம்ம எப்படி பண்ணோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த டெசிஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ நம்ம முதலீட்டுக்கு உண்மையா இருக்கணும். அந்த இடத்துல நம்ம பொலிட்டிக்கல் வியூ எல்லாம் கொண்டு வந்து குழப்பிக்க கூடாது. எக்கானமில சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல்கள்லாம் ஒரு 4-5 வருஷத்துல போகும். பாலிடிக்ஸ் டெஃபினட்டா மாறும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணுன்ற ஒரு தெளிவு இருக்கணும். அப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்மையா இருக்கணும், பாலிடிக்ஸ்க்கு உண்மையா இருக்கக்கூடாது. இது பண்ணாதான் ஒரு இன்வெஸ்டர் வளர முடியும். இதை தொடர்ந்து பண்ண நபர்களுடைய வளர்ச்சி தான் எனக்கு சரி என்று படுகிறது. வளராதவர்களை பார்க்கும்போது இதற்கு அவங்க நேர்மையா இல்லை அப்படின்ற ஒண்ணுதான் காரணம். திறமை அவங்க கிட்ட நிறைய இருக்கு. இதெல்லாம் சமூகம் என்னைக்கு புரிஞ்சுக்க போகுதுங்கிறது என்னுடைய ஒரு கவலைன்னு வச்சுப்போமே. சமூகம் புரிஞ்சுக்கிட்டா டெஃபினட்டா சமூகத்துல இன்னும் பல பேர் இந்த பாதையில போய் வளர முடியும். இந்த பாதை வளர்ச்சிக்கான ஒரு பாதை. அந்த பாதையில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.